இஸ்ரேல் நடத்தும் கொடுமையான தாக்குதல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பாலஸ்தீன் மக்களை, அது முக்கியமாக காசா என்ற ஒரு பகுதியில் இஸ்ரேல் கொடுமையான தாக்குதல் நடத்தி பல அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவித்திருப்பது. ஸோ இந்த குறித்து ஒரு நாடுகளும் யுனைடெட் நேஷன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல யாருமே கேஸ் பதிவு செய்யாத நிலையில் சவுத் ஆப்பிரிக்கா என்ற ஒரு தனி நாடு, நெல்சன் மண்டேலா வாழ்ந்த அந்த இடம், எப்படி கருப்பினங்கள் ஒழிக்கப்படும் போது நெல்சன் மண்டேலா குரல் கொடுத்து அவர்கள் அனைவருக்கும், கருப்பின மக்களுக்கும் வெள்ளையின மக்களுக்கும் சமத்துரிமையை வாங்கி கொடுத்தாரோ அந்த நாடு இன்று இஸ்ரேலுக்கு எதிராக யுனைடெட் நேஷன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அங்கே கேஸ் பதிவு செய்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஒரு சின்ன நாடாக இருக்கக்கூடிய இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருக்கக்கூடிய இந்த தைரியம் ஏன் மற்ற நாடுகளுக்கு இல்லை? இவங்களெல்லாம் இஸ்ரேலிகளின் அடிமைகளா அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க. இந்த நாடு மட்டும்தான் அழகாக தெளிவாக கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் எடுத்து நடத்தப்படும். இதில் இஸ்ரேல் செய்த கொலைகளும், பெண்களை கொலை செய்ததும், குழந்தைகளை கொலை செய்ததும், அதுக்கேற்ற தண்டனையை கண்டிப்பாக இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுக்கும் என்று நாம் நம்புவோம்.